இது என்ன மருந்து? அது பேரு எங்களுக்கும் தெரியாதுங்க. ஸ்ருதி எந்த ஹாஸ்பிட்டல்ல பிறந்தாலோ அந்த டாக்டர் கொடுத்த மருந்து தாங்க இது. ஏன்னா ஸ்ருதியோட உடம்பு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அந்த டாக்டர் இதை கொடுத்தாங்க. கேக்குறதுக்கு வித்தியாசமான மருந்து மாதிரி இருக்கு. நான் அதை பார்க்கலாமா? ஒருவேளை இந்த பவுடர் இவங்க கைக்கு போயிடுச்சுன்னா அப்புறம் இது மருந்து இல்லைன்ற விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். இது அந்த மேடம் கொடுத்த பவுடர். அதனாலதான் இவன் ஞாபக சக்தியை இழந்திருக்கா. கொடுங்க. சீமா போன் பண்றா. அம்மாடி உமா, நீ போய் சூடா பால் ஸ்ருதிக்கு கொண்டு வாமா. சரிங்க பாட்டி. நான் இப்ப வந்துடுறேன். செத்து செத்து பொழைக்க வேண்டியதா இருக்கு. ஆமா, அவங்க வந்திருந்த பெரியத்தை. அவ வைஷ்ணவி அம்மாவை ஏதாவது பண்றதுக்குள்ள நான் உங்களை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டேன் பெரியத்தை. இனிமே என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அம்மா தாயே, இப்ப என்ன ஆக போகுது? பெரியத்தை, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. சிமா, பாட்டிமா கிட்ட நான் பேசுறேன். நீங்க வண்டியை கவனமா ஓட்டுங்க. ஹலோ அமர், அது வந்து பாட்டி, நீங்க கவலைப்படாதீங்க. நாங்க 3 பேரும் ஒன்னா தான் இருக்கோம். அவகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிக்கிறோம். அமர், அது வந்து விஷயம் அது இல்லப்பா. நான் வந்து உங்களை ரொம்ப நம்புறேன். ஆனா அது வந்து சரி பாட்டி, சீமா மாதிரி நீங்களும் என்கிட்ட எதையாவது சொல்லிடாதீங்க. அவளோட சக்தி எனக்கு தெரியாதுன்னு. உண்மை என்னன்னா அவளுக்கு தான் தெரியாது. நம்ம வீட்டுல இருக்கிற துர்கா தேவியோட சக்தி என்னன்னு அவளுக்கு தான் தெரியாது. அவ எவ்வளவு ட்ரை பண்ணாலும் நம்மள எதுவுமே செய்ய முடியாது.
இருக்கியா? என்னாச்சு உனக்கு? I love you too, சித்தார்த். ஏன் ரோகிணியோட பழைய முகம் என் கண்ணெதிரில் அடிக்கடி வந்துட்டு இருக்கு. அந்த முகத்துக்கு சம்பந்தப்பட்ட எல்லா ஞாபகங்களும் ஏன் மறுபடியும் வந்துட்டு இருக்கு. என்ன கனவு இது? யார் அவங்க? எனக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னே தெரியல. எந்த முகத்தை நான் மறக்கணும்னு நினைக்கிறேனோ, எந்த முகத்தை நான் பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேனோ, அந்த முகம் அடிக்கடி என் எதிரில் வந்துட்டு இருக்கு. எனக்கு தெரியும் இது என்னோட ரோகிணி இல்லைன்னு. என் ரோகிணி என் கூட தான் இருக்க. அப்புறம் எதுக்காக இந்த முகத்துக்கு சம்பந்தப்பட்ட எல்லா ஞாபகங்களும் அடிக்கடி வந்துட்டு இருக்கு? இந்த மாதிரி எனக்கு எப்பவும் நடந்தது இல்லையே. எந்திரிச்சிட்டியாமா? ஸ்ருதி, இப்போ உடம்பு எப்படிமா இருக்கு? சுஷ்மா, நீ போய் அந்த பவுடர் எடுத்துட்டு வா. அதை பால்ல கலக்கி சாப்பிட்டா இவளுக்கு மறுபடியும் சக்தி கிடைக்கும். பாவம், என் பொண்ணு ரொம்ப சோர்ந்து போயிட்டா. எவ்வளவு பலகீனமாயிட்டா. சரிங்க, நான் இப்பவே போய் சூடா பால் கொண்டு வரேன். நீங்க 2 பேரும் யாரு? என்ன எதுக்கு நீங்க 2 பேரும் ஸ்ருதின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. கொன்னுட்டேன். நான் அவளை கொன்னுட்டேன். சீமா, நீங்க அமைதியா இருங்க. நீங்க வேணும்னு எதுவுமே செய்யல. சீமா, நீ ரொம்ப டென்ஷனா இருந்த. அதனாலதான் உன்னால பிரேக் போட முடியல. இது ஒண்ணு ஆக்சிடென்ட் இல்ல. நான் வேணும்னே தான் வண்டி நிறுத்தாம ஓட்டினேன். ஏன்னா எனக்கு தெரியும், நான் வண்டியை மட்டும் நிறுத்தினேன்னா அவன் நிச்சயமா உங்க 2 பேரையும் உயிரோட விட மாட்டான். உங்களையும் அப்புறம் என் ரோகிணியையும் என் குடும்பத்தையும் காப்பாத்துறதுக்காக நான் இந்த மாதிரி செய்ய வேண்டியதாயிடுச்சு. அவ ரொம்ப சக்திசாலின்னு எனக்கு தெரியும். அவ கூட நம்மளால போட்டி போடவே முடியாது. அவ சக்தியை பத்தி உங்க யாருக்கும் எதுவுமே தெரியாது. அந்த கதவுக்கு பின்னாடி இருக்க ரகசியம் என்னன்னு எனக்கு தெரியும். அவ ரொம்ப சக்திசாலி. அவ என்ன நினைச்சாலும் அவளால செய்ய முடியும். அதனாலதான் நான் அவளை வேற வழியே தெரியல. இந்த கெடுதல
கெடுதலால மட்டும்தான் அழிக்க முடியும். ஆமா தாயே, என் கையால இவ்வளவு பெரிய பாவம் நடந்திருக்கு. என்ன மன்னிச்சிருங்க. சீமா, நீங்க தப்பா எதுவுமே பண்ணல. ஆமா சீமா, கெட்டதை அழிக்கணும்னு எடுத்த எந்த ஒரு முடிவும் என்னைக்குமே தப்பாகாது. இதுல உன்னோட சுயநலமே இல்ல, மத்தவங்க மேல உனக்கு அக்கறை இருக்கு. அந்த கிருஷ்ண பகவான் கூட கீதையில இதத்தான் சொல்லிருக்காரு, இத கடமையை நிறைவேற்றுறதுன்னு சொல்லுவாங்க. நீ அந்த மோசமான பொம்பளைய கொன்னு எத்தனையோ பேரோட உயிரை காப்பாத்தி இருக்க. அதனால உன்னை நீயே குற்றம் சொல்றத விட்டுட்டு இப்ப இங்க இருந்து கிளம்பு. இல்ல, நாம இங்கிருந்து அப்படியே போயிட முடியாது. நாம அந்த பொம்பளையோட பாடியை தேடித்தான் ஆகணும். அப்பதான் நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும் அவ இறந்துட்டான்னு. பாடி இங்கேதான் எங்கேயாவது விழுந்திருக்கும், தேடி பார்க்கலாம். அந்த பொம்பளையோட பாடி எங்க போயிருக்கும்? ஒருவேளை இடிச்சதால பள்ளத்துல எங்கேயாவது விழுந்திருப்பாளோ? இங்க பாரு சீமா, எது நடந்திருந்தாலும் அது கடவுளோட விருப்பத்தோட தான் நடந்திருக்கு. இப்ப நடந்த இந்த ஆக்சிடென்ட்ட நீ ஒரு கெட்ட கனவா நினைச்சு எல்லாத்தையுமே மறந்துடு. அது எப்படி மறக்க முடியும்? நான் அவனோட உயிர் எடுத்திருக்கேன், அதுவும் வேணும்னே. சீமா, தலையெழுத்துக்கு முன்னாடி யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. என்ன நடக்கணுமோ அதுதான் நடந்திருக்கு. சீமா, உன் மேல எந்த குற்றமும் இல்லை. நாம இங்க இருந்து கிளம்பலாம். வாங்க போலாம். நீ என்னம்மா பேசிக்கிட்டு இருக்கிற? உனக்கு எங்களை அடையாளம் தெரியலையம்மா? ஸ்ருதி, சத்தம் போடக்கூடாது, சுமாரு. நீ போய் யாருன்னு பாரு, போ. யாரா இருந்தாலும் வெளியில இருந்தே அனுப்பிச்சிரு, உள்ள வர விட்டுறாத. அது வரைக்கும் இவள நான் பாத்துக்கிறேன். சத்தம் போடாத. சுஷ்மா, கதவை திறங்க. ஸ்ருதிக்காக நான் பால் எடுத்துட்டு வந்திருக்கேன். சுஷ்மா, அது ஸ்ருதிக்காக பால் எடுத்துட்டு வந்தேன். அது உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? பால் எடுத்துக்க நானே வந்திருப்பேன்ல. இதுல சிரமப்பட என்னங்க இருக்கு? ஸ்ருதியோட உடல்நிலை எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு போகலான்னு தான் வந்தேன். ஸ்ருதி எப்படி இருக்கா? அவளுக்கு நினைவு? அவ இன்னும் மயக்கமா தான் இருக்கா. அவளுக்கு மயக்கம் தெளிஞ்சதும் நானே உங்ககிட்ட வந்து சொல்றேங்க. இல்லங்க, பாலை என்கிட்ட கொடுங்க. ரொம்ப விசித்திரமா இருக்கே. கம்முனு, சத்தம் போடக்கூடாது. எனக்கு உங்க போனை கொஞ்சம் கொடுங்க. மேடமோட போன் ஏன் லைன் போக மாட்டேங்குது? அதுவும் இல்லாம இவளுக்கு நம்மள அடையாளம் தெரிய மாட்டேங்குது. இப்போ நம்ம என்ன பண்றதுங்க? நீ ஒரு வேலை பண்ணு, அந்த ஆயுர்வேதிக் பவுடர் எடுத்துட்டு வா. அத பால்ல கலக்கி இவளுக்கு கொடுத்துடலாம். அப்படி கொடுத்தா இவளுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் மறந்து போயிடும். நீ போய் சீக்கிரம் எடுத்துட்டு வா. சரிங்க. கடவுளே, இதுல இன்னும் ஒரு ஸ்பூன் தான் பாக்கி இருக்கு. இப்ப நமக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு.
அட எவ்வளவு இருக்கோ அவ்வளவு கொடு, ஏதாவது ஒரு யூஸ் இருக்கும்ல. முதல்ல இதை சாப்பிட கொடு, அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம். கத்தாத. இவ வாயை திறந்து விடுங்க. ஆனா பால் குடிக்கிறதுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும் திறங்க. ஒருவேளை இவ சத்தம் மட்டும் வெளியில கேட்டுடுச்சுன்னா அதுக்கப்புறம் வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் இங்க வந்துருவாங்க. இந்த குடி, சீக்கிரம் கொடு, சீக்கிரம் கொடு. நீ என்ன காரியத்தை பண்ணிருக்க தெரியுமா? இப்ப மருந்தும் காலி ஆயிடுச்சு, என்ன பண்றதுன்னு எனக்கு சுத்தமா புரியல. இப்ப என்ன பண்றது? போலீஸுக்கு போன். வேண்டாம் சீமா, போலீஸ் கிட்ட என்னன்னு சொல்றது? நம்ம தப்பு எதுவும் இல்லைன்னு எப்படி புரிய ஆமா வைக்கிறது? சீமா, எது பண்ணாலும் நாம தான் பண்ணணும். வேற யார்ட்டையும் சொல்றதுனால எந்த பிரயோஜனம் இல்ல. ஆனா இது ரொம்ப பெரிய தப்பு. நாம இது பெரியத்த போன் பண்றாங்க. நான் உங்ககிட்ட என்ன சொல்றது? சீமா ப்ளீஸ் ரிலாக்ஸ். என்கிட்ட கொடுங்க, நான் பேசுறேன். ஹலோ பெரிய பாட்டி. அமர்கண்ணா, எல்லாரும் அங்க நல்லா இருக்கீங்களே? சீமா இப்ப எங்க இருக்கா? பெரிய பாட்டி, சீமா இங்கதான் இருக்காங்க. பெரிய பாட்டி, இங்க ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. ஆக்சிடென்ட்டா? அது அம்மா தாயே, ஜெய் துர்கா தேவி. பெரிய பாட்டி, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்கல்ல? ஆமாப்பா, நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். நீ சீமா கிட்ட போன கூட நான் பேசணும். சரி, சரிங்க பாட்டிமா, ஒரு நிமிஷம். சீமா, பெரிய பாட்டி உங்ககிட்ட பேசணுமா? பெரிய பாட்டி, சீமா இப்ப கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்காங்க. நான் போன ஸ்பீக்கர்ல போடுறேன், நீங்க பேசுங்க. சீமா கேட்டுட்டு இருக்காங்க. அம்மாடி சீமா, நீ பண்ணது எதுவுமே தப்பு இல்லம்மா. சில சமயம் சந்தர்ப்பம் சூழ்நிலை அந்த மாதிரி அமைஞ்சிரும். ஆனா நமக்கு அந்த மாதிரி காரியத்தை பண்றதுக்கு மனசு வராதுதான். நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நீ என்ன பண்ணியோ அது நம்ம குடும்பம் நல்லதுக்காக தான். அம்மார் அப்புறம் வைஷ்ணவி அம்மா உயிரை காப்பாத்துறதுக்காக தான். நீ செஞ்சதுல தப்பு எதுவுமே இல்ல. இது தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் நடக்கிற போராட்டம். இதுல தர்மம் மட்டும்தான் ஜெயிக்கும். நீ பண்ணது சரிதான் சீமா. பெரியத்த, எனக்கு தெரியுமா இந்த சமயத்துல நீ எப்படி இருப்பன்னு. நான் உன்னை காப்பாத்துறமா. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருங்க. அதுக்கப்புறமா அந்த அம்மன் எல்லாத்தையும் பாத்துப்பாங்க. இப்ப என்னெல்லாம் நடக்குதோ எல்லாமே நல்லதுக்கு நினைச்சுப்பா. ஜெய் துர்கா தேவி. சரி சரிங்க பெரியத்த. யாரோட போன் ரிங் ஆகுது? இது இந்த சத்தம் ரொம்ப தூரத்துல இருந்து வருது. எங்க இருந்து வருது? வாங்க தேடலாம். ஜெகதீஷ் வர்மா. மேடம்,
இங்க எத்தனை மணிக்கு வருவீங்க? நீங்க கொடுத்த மருந்து பவுடரும் காலி ஆயிடுச்சு. அப்புறம் இந்த பொண்ணோட பழைய ஞாபகம் எல்லாம் திரும்பி வந்துகிட்டு இருக்கு.